ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அடுத்தடுத்து ஹாப்பியான நியூஸ் சொன்ன நடிகைகள் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் கூட. அ ஒரே நாள்ல வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து குழந்தை பிறந்திருக்கு. எஸ், சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்ரீதேவி அசோக் மேம்க்கு. நேத்திக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் எ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க அந்த டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அவங்க செட்டுக்கு போய் அவங்களோட டீம் எல்லாரையும் பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணி இருந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அவங்க சி செக்ஷன் பண்ணியிருந்தாலும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்காங்க. அதை பற்றின ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தால் எல்லாமே சாத்தியம்தான். அப்பாவோட டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியும் நைட் ஃபுல்லாக தூங்காமல் குழந்தைய தட்டி கொடுத்துட்ருக்க மாதிரி ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் நோட்டும் போட்டிருந்தாங்க. ஏன்னா ஸ்ரீதேவிக்காகவும் குழந்தைக்காகவும் ப்ரே பண்ணிக்கிட்ட எல்லாருக்குமே இப்போ 2 பேருமே நலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் நம்மளோட ஜீ தமிழ் சீரியலில் சத்யா அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ரீவித்யா அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதை பற்றி இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களே அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கணவர் கையில் குழந்தை வச்சிட்ருக்க மாதிரி. ஃபைனலி இட்ஸ் பாய் பேபி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. குழந்தையும் அம்மாவும் நலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 நடிகைகள், அதுவும் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஒரே நாள் வந்து டெலிவரி ஆயிருக்கு போல இருக்குது. 2 பேருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஆண் குழந்தை, ஒருத்தவங்களுக்கு பெண் குழந்தை. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. 2 பேருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.